பாவிகள்லையும் ஆகப்பெரிய பாக்கியசாலி யார் தெரியுமா? மன் மாத்தத் துனூபுஹு பிமௌத்திஹி. நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் இலக்கணம் தெரியும். மன் மாத்தத் துனூபுஹு பிமௌத்திஹி. யாருடைய பாவம் அவன் மௌத்தாகிறதோடு அந்த பாவமும் செத்து போயிருதோ, பாவிகள் அவன் ஒரு வகையான பாக்கியசாலி. ஏண்டா அதிகமான பாவிகள் இருக்கிறாங்க, அவங்க மௌத்தாகி மண்ணறைக்குள்ள போனாலும் அவர்களால் வாழ வைக்கப்பட்ட பாவம் இந்த மண்ணுக்கு மேல நடந்து கொண்டிருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொல்வதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த உலகத்துல எத்தனை கொலை நடக்குதோ அத்தனை கொலையுடைய பங்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் காபீலுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. அவர் கொலை செஞ்சு எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 9000 வருஷம், 10,000 வருஷத்தை நெருங்குது. அவர் கொலை செஞ்சாரு, அவர் எங்க மௌத்தா போனார், எங்க அடக்கப்பட்டிருக்கிறார், எப்படி இருக்கிறார், யாருக்கும் அவர் கட்டையா நெட்டையா வெள்ளையா கருப்பா ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் இன்றைய பலஸ்தீன்ல மட்டும் நாடொன்றுக்கு எத்தனை ஆயிரம் கொலை நடக்குது. எல்லா கொலையிட பங்கும் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், கொலையை இந்த உலகத்தில் அறிமுகம் செஞ்சவர் அவர்தான். அவர் மௌத்தா போனாலும் கூட அவர் அறிமுகத்தை ஒரு பாவத்தை அறிமுகம் செய்தார் என்றா அந்த பாவம் இந்த மண்ணுக்கு மேல நடக்கிற காலம் வரைக்கும் ஒன்றிக்கிறேன். சதகத்தும் ஜாரியாவ செஞ்சுட்டு போறது. கிதாபுகள் எழுதுறாங்க, என்ற தங்கமே வாப்பா மாணிக்கம், நீ சதகத்தும் ஜாரியா செஞ்சுட்டு போகாட்டியும் பரவாயில்ல, ஒரு தன்பும் ஜாரியா விட்டுட்டு போய்க்கிறார். நீ மௌத்தா போனாலும் உன்னை கபருக்கு வந்து உன்னை இல்லாமலாக்குற ஒரு பாவத்தை நீ செஞ்சுட்டு போயிடாத. பெண்கள்கிட்ட நான் இரக்கமா கேட்டுக்கொள்றேன். அதிகமான பெண்களுக்கு இந்த பயானுகளை நாங்க சொல்றது. ஒருத்தர் உதாரணமா நான் ஏன் சொல்றேன்டா, ஒரு ஹராமான பார்வை பார்த்திருக்கிறான் என்றால், ஒரு ஹராமான பார்வை பார்த்திருக்கிறான் என்றால் அந்த பார்வைக்கு 2வது ஒரு கேள்வி இருக்குது. அப்படி என்ன ஹராத்தை பார்த்திருக்கிறான் நல்லா கேட்பானா? கேட்க மாட்டான், கட்டாயம் கேட்பான். இப்ப மலக்குமார் சொல்லுவாங்க, ஒரு பொம்பளைய பார்த்திருக்கிறான், யா அல்லாஹ், ஒரு பொம்பளைய பார்த்திருக்கிறானா? ஒரு பொம்பளைக்கு நான் இருக்க சொல்லியிருக்கிறது ஆண்கள் பார்த்து ஆசை வராம இருக்கிறதுக்கு தானே நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி எந்த பொம்பளைய பார்த்திருக்கிறான், எப்படி பார்த்திருக்கிறான்னு பார்ப்போம் என்று சொன்னா, இந்த பொம்பளைகள் உடுக்கிற ஹபாயாவும் அவங்க போடுற ட்ரெஸ்ஸும், சில தாய்மார்கள் போடுற ஹபாயா, ஒருத்தர் கேட்டாராம், இதை நீங்க தைச்சி போட்டீங்களா அல்லது போட்டுக்கொண்டே தைச்சீங்களா? அதை கலட்டுறதுக்கு சில நேரம் 2 பேர் வேணும். அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, கல்யாண உடு வந்துருச்சுண்டா எல்லாரும் ஒன்று மாதிரி உடுப்போம் என்று சொல்லி ஒரு அமைப்புல உடுப்பாங்க. எப்படி எப்படி எல்லாம் தன்னை அலங்கரிக்கலாமோ, பாதையிலே நடந்து போகும் பொழுது ஒரு வாட்டிக்கு 2 தடவை 3 தடவை போற வர்ற எல்லா ஆம்பளைகளும் என்ன திரும்பி பார்க்கணும் என்ற நீயத்தோடு ஒரு பொம்பளை ட்ரெஸ் போடுறா. இந்த ஹராத்தை பார்க்கிறார் ஒரு வாலிபர். உண்மையிலேயே இந்த நேரத்துல கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, ஹராமா எப்படி பார்த்திருக்கிறான் என்று பார்த்தா இப்படியான ஒரு பொம்பளையத்தான் பார்த்திருக்கிறான்டா. இன்னமுத்தனை பாவியாக்கிட்டு எங்களுக்கு சொர்க்கம் போகலுமா? இன்னமுத்தனை பாவியாக்கிட்டு நான் கேட்கிறேன், அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவானா? பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜீவிய காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பேசிக் கொண்டிருக்கிறான். தூரத்துல பாத்திமா ரலியல்லாஹு அந்த வீடு விளங்குது. அந்த வீட்டுக்கு ஒரு பெண்மணி